பிசாசினுடைய செயல்பாடுகள் அதை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பல விதமான தவறான நம்பிக்கைகளும் உண்டு. சில அறியாமைகள் கூட உண்டு. அதை குறித்து ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதன் அடிப்படையில தான் இந்த நாளிலே அதை குறித்து ஒரு வேத பாடம் எடுக்கலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். அதாவது பிசாசுகளை குறித்து கிறிஸ்தவர்களுடைய கூட பல விதமான மூட நம்பிக்கைகள் உள்ளது. வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு காரணம். ஆகவே அந்த பிசாசை நாம் துரத்த வேண்டும், அதற்கு என்று சொல்லி சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை கிறிஸ்தவர்கள் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சில காரியங்கள் தான் நாம் பிசாசை கட்டி ஜெபிக்க வேண்டும், நாம் கட்ட வேண்டும், பிசாசை கட்ட வேண்டும், சாத்தானை கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் பிசாசை கட்டுகிறேன் என்று சொல்லி சில சொல்வார்கள். பிசாசை நம்மால் கட்ட முடியுமா என்று கேட்டால் வேத அடிப்படையிலே நாம் கட்ட முடியாது. பிசாசை நாம் துரத்தலாம். பிசாசை எதிர்த்து நிற்கும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். அல்லது பிசாசு பிடித்திருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து தேவ பலம் பெற்றவர்கள் அதை துரத்த முடியும். அதுதான் வேதம் நமக்கு காட்டுகிறதை தவிர பிசாசை நாம் கட்டி வைப்பதற்கு முடியாது. பிசாசை சாத்தானை கட்டுவதற்கு என்று ஒரு நேரம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்து பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ள முடியும். 1000 வருட அரசாட்சி, அந்த காலம் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் என்பதாக பிசாசை கட்டி அங்கே இதிலே போடுகிறதை, பாத்தாளத்திலே போடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதன் பின்பு அந்த 1000 வருடம் முடிந்த பின்பதாக அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்க முடியும். மற்றபடி நாம் இந்த இடத்துல நான் பிசாசை உன்னை கட்டுகிறேன் என்று சொல்லி நாம் எத்தனை முறை ஜெபித்தாலும் பிசாசை யாராலும் கட்ட முடியாது. இது ஒரு காரியம். அடுத்ததாக பிசாசை துரத்துவதற்கு என்று சிலர் தவறான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். பிசாசு நாம் கையில வேத புஸ்தகத்தை வைத்திருந்தால் பிசாசு ஓடி போவான். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை? அப்படி அல்ல. கையில நாம் வேத புஸ்தகம் வைத்திருந்தால் பிசாசு ஓடி போவானா? கிடையாது. அதே போல இயேசு என்கிற பெயரை சொன்னாலே பிசாசு ஓடி போவான். அது உண்மையா என்று கேட்டால் அதுவும் உண்மை கிடையாது. வேதத்துல நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் அவர்கள் சேர்ந்து இயேசுனுடைய பெயரை சொல்லி அசுத்தாவியை துரத்த முற்படுகிறார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து யார்? உண்மையான இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல நான் போ என்று சொல்லி அசுத்தாவியை துரத்த முற்படுகிறார்கள். ஆனால் அசுத்தாவி என்ன சொன்னது? பவுலே எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணுங்கள் என்று சொல்லி விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னால் போதும், இதை ஒரு திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும், பிசாசு வராது. இப்படிப்பட்ட பலவிதமான நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. இது எல்லாமே ஒரு தவறான நம்பிக்கைகள். இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்திலே மலிந்துள்ளது. அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிசாசுக்கு வல்லமை அதிகம் என்கின்றது போன்ற நம்பிக்கைகளும் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. இந்த இடத்திலே பிசாசுகளால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட எண்ணங்களும் கிறிஸ்தவத்திலே உள்ளது. அதாவது சில அமாவாசை அல்லது பௌர்ணமி இதை போன்ற விசேஷ நாட்களில் பிசாசனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். இருட்டிலே பிசாசனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பது போன்ற சில நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. ஆகவேதான் அமாவாசை இரவு ஜபம் என்று சொல்லி சிலர் வைத்திருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் அமாவாசை அன்று சாத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அந்த நாளிலே நாம் சாத்தானை எதிர்த்து ஜபம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற தவறான நம்பிக்கை. அதே போல புனித இடங்களிலே பிசாசுகளால் வர முடியாது. அதாவது சர்ச் இருக்கிற இடத்துல பிசாசால் வர முடியாது. வீட்டிலே என்றால் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வீடு இருக்கிற பகுதிகளில் பிசாசுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஆலயம் இருக்கிற பகுதிகளில் பிசாசுடைய ஆதிக்கம் குறைவாக. இப்படிப்பட்ட சில நம்பிக்கைகள் உண்டு. அது இடம் சார்ந்த அல்லது நேரம் சார்ந்த பிசாசுடைய சக்தி பயங்கரமாக இருக்கும், குறைவாக இருக்கும் என்பது போன்ற நம்பிக்கைகள் இதுவும் கிறிஸ்தவத்திலே உள்ள மூட நம்பிக்கைகள். இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் வேற்று மதத்திலிருந்து வந்தது. வேற்று மதத்திலே தான் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் உண்டு. இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும்
எந்த ஒரு சம்மதமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, உண்மையிலேயே இன்றைக்கு பிசாசு எப்படி செயல்படுகிறானா இல்லை செயல்படவில்லையா? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு எந்த விதத்திலே செயல்பட முடியும் என்பதை நாம் பார்ப்போம் இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த புனிதத்தனம் ஆலயம் இருக்கிற இடங்களிலே பிசாசு வர முடியாது அப்படியெல்லாம் சொல்லுகிறாங்களவா? அப்படி இல்லை. ஆண்டவர் அனுமதிக்கிற பட்சத்திலே அவன் பரலோகத்துக்கு கூட வர முடியும். யோபுனுடைய புத்தகத்துல நம்ம படிக்கும் போது சாத்தான் எங்க இருந்தானா தேவபுத்திரர் வந்து இருக்கின்ற இடத்துல சாத்தான் வந்ததுன்றான் யோபுவின் மேல் குற்றம் சாட்டம் பொருட்டு. யோசுவாவின், அதாவது யோசுவா இல்ல, சகரியாவின் புஸ்தகத்துல ஒரு யோசுவா உண்டு. அந்த யோசுவாவின் அவனுக்கு விரோதம் செய்யும்படியாக சாத்தான் வலம் பக்கத்துல இருந்தான் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கும். அப்போ சாத்தான் எங்கு வேண்டுமானாலும் வர முடியும். சாத்தானே ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே விஷயம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களிடத்திலே சில மூட நம்பிக்கைகள் காணப்படுகிறது. அது என்னவென்றால் இடத்தை பொறுத்து சாத்தானுக்கு வல்லமை அதிகமாக காணப்படும். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை பொறுத்து சாத்தானுக்கு வல்லமை அதிகமாக அல்லது குறைவாக காணப்படும். அவனை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். கட்டி ஜெபித்தால் பிசாசு ஒரேடியாக போய்விடுவான். அவனை நான் அழிக்கிறேன், எரிக்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் சில போதிக்கிறார்கள். அதுதான் நான் சொல்லுகிறேன். அப்போ இதெல்லாம் என்னது? ஒரு தவறான நம்பிக்கை. நான் உன்னை எரிக்கிறேன், பிசாசை நான் உன்னை அழிக்கிறேன், இப்படி எல்லாம் செய்தால் போயிடுவானா? போக முடியாது. அதாவது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால் தண்ணீர் ரத்தமாக மாறட்டும் என்று சொல்லி ஒரு ஜம்பு தண்ணீர் எடுத்து அதை ஜபித்து அதை வீட்டு சுற்றிலே ஜபித்தால் சாத்தான் வர மாட்டான். இப்படி நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேற்று மதத்திலே இதே போன்ற நம்பிக்கைகள் காணப்படும். வேற்று மதத்திலே அவர்கள் சில மந்திரங்களை ஓதி தண்ணீர் தெளிப்பார்கள், இல்லை என்றால் அந்த விபூதி போன்றவற்றை தெளிப்பார்கள். அப்ப அதிலிருந்து அப்படியே கடன் வாங்கி இதை கிறிஸ்தவத்திலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்ப கிறிஸ்தவர்கள் மீது சாத்தானுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா என்று கேட்டால் அதிகாரம், எந்தவித அதிகாரமும் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சாத்தான் செயல்பட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக செயல்பட முடியும். அதாவது தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சாத்தானால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய அனுமதியின் பேர்ல எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நம்ம வேதத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நேரத்தின் போது பேதுருவை குறித்து சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறார். எப்படி கேட்கிறானா? பேதுருவை சுளக்கினால் புடைவதற்கு ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்டிருக்கிறார். அதாவது அவனுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு தான். அப்போ ஆண்டவர் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். கொடுத்து விட்டு பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், சாத்தான் எப்படி என்னிடத்துல அனுமதி கேட்டிருக்கிறார், நான் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் ஆலோசனையும் கூறுகிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தால் கூட யோபை குறித்து சாத்தான் வந்து குற்றம் சொல்லி நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறான், அவனுக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறதுனால்தான் அவன் உண்மையில் பக்தியா இருக்கிறான், விசுவாசம் வைத்திருக்கிறான், இதெல்லாம் எடுத்து போடுகிறார் என்று சொன்னால் அவன் உண்மை விட்டு தூஷித்து போடுவார் என்று சொல்லி சவால் விடுகிறான். ஆண்டவர் அவனை நீ சரி சோதித்துப்பா என்று சொல்லி கொடுக்கிறார். சாத்தானால் என்ன முடியும்? நம் கிறிஸ்தவர்களை சோதிக்க முடியும் ஆண்டவருடைய அனுமதி பெற்றால். அப்போ ஆண்டவருடைய அனுமதி இன்றி எந்தவித காரியத்தையும் சாத்தானால் செய்ய முடியாது. சிலர் இவராக என்பதுண்டு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு வரை, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு வரைக்கும் தான் சாத்தானால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இடைபெற முடியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானால் இடைபெற முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சாத்தானுக்கு சோதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதியும் கொடுப்பதில்லை அப்படி என்பதுண்டு. அது ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. அனனியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அனனியா சப்பீரா ஒரு காரியத்தை தவறு செய்கிறார்கள் அல்லவா? அந்த இடத்துல பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தை இப்படி பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்கிற கேள்விதான் அங்கே கேட்கப்படுகிறது. அப்போ சாத்தான் என்ன செய்ய முடியும்? விசுவாசிகள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆனாலும் என்ன செய்ய முடியும்? சாத்தான் வஞ்சிக்க முடியும் அல்லது தடமாற்ற தூண்ட முடியும் என்கின்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சாத்தான் எந்த விதத்திலே செயல்படுவது மிக ஆபத்து என்பதை நாம் காட்டி தர விரும்புகிறேன்.
பல இடங்கள்ல நாம் என்ன எண்ணுவோம் என்று சொன்னால், அந்த சாத்தான் பிடித்து அலைக்கழிக்கிற சம்பவங்கள் நடக்கும் அல்லவா? சாத்தான் பிடித்தான் ஒரு மனிதனை அலைக்கழித்து, இதே போன்ற காரியங்கள் தான் சாத்தான் பிடிக்கிறது என்று எண்ணுவோம். உண்மையிலேயே இந்த வித காரியம் அல்ல மனிதனுக்கு ஆபத்து. இதை எளிதிலே கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதன் அலைக்கழிக்கிறான் அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இதை எளிதாக கண்டுகொள்ள முடியும். அதிலிருந்து அவனை விடுவிக்கவும் முடியும். உண்மையிலே அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு இன்றைக்கு செய்வதில்லை. வெறு ரேராக செய்யலாமே தவிர இன்றைக்கு பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கையாளுவதில்லை. ஆனால் பிசாசு இன்றைய பெரும்பாலும் எந்த காரியத்தை கையாளுகிறாங்க என்று சொன்னால் தந்திரம், அதாவது வஞ்சிக்கிற காரியம். யூதாசுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாசுக்குள்ளாக சாத்தான் புகுந்த போது யூதாசு அசுத்தாவை பிடித்து அலைக்கழிக்கிறவரை போல அலைக்கழிக்கவில்லை. எந்த விதத்திலும் அலைக்கழிக்கவில்லை. அங்கே இருந்து உருண்டு புரண்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நார்மலாக எல்லா மனிதர்களைப் போல, மற்ற சீடர்களைப் போல ஒரு சீடராகத்தான் காணப்பட்டான். ஆகவே இதுதான் மிக மிக ஆபத்து. அவர் அலைக்கழிக்கிற மனிதனை பார்த்தால் அவனை என்ன செய்ய முடியும்? எளிதாக அடையாளம் கண்டுகொண்டு குணப்படுத்த முடியும். இன்னைக்கு பல மனநல பிரச்சனையை கூட இது சாத்தானுடைய செயல்பாடு என்று எண்ணிக்கொண்டு ஏமாறுகிறவர்களும் உண்டு. அது வேறு விஷயம். ஆகவே இன்னைக்கு அந்த அலைக்கழிக்கிற பிரச்சனை குறித்து அல்ல பேசுவது, சாத்தானுடைய தந்திரங்கள் என்பதை குறித்து தான் அதிகமாக பேச வைக்கிறேன். அப்போ இந்த சாத்தானுடைய இன்னைக்கு அவன் கையாளுகிற காரியம் தந்திரம். எந்த விதமான தந்திரங்களை கையாளுகிறான் என்பதை பேசுவதற்கு முன்பாக இவன் இடத்திலிருந்து இப்போ சாத்தானிடத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்காக விசேஷ காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம் இந்த பல திருச்சபைகளை சாத்தானிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக சில விசேஷ காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது போன்ற போதனைகள் காணப்படுகிறது. சாத்தானிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக விசேஷமான கிரியைகள் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான விசேஷ சாத்தானிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக அல்லது அவனுடைய தந்திரத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படும்படியாக நமக்கு ஒரு ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து விசேஷப்பட்ட விதமான இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சாத்தானுடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமா இருக்கிறது, ஆகவே நீங்கள் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் அல்லது இந்தந்த காரியங்கள் செய்ய வேண்டும், எப்பொழுதும் ரத்தம் செய்யும் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எந்த காரியமும் செய்ய வேண்டியது கிடையாது. முதலாவது வேதத்தை நாம் படித்து பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து இருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதான் நமக்கு வேதம் சொல்லுகிற காரியம். போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒழுங்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். பிசாசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு கூடுதல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம் செலவு செய்யப்பட வேண்டியது கிடையாது. எந்த விதமான தனிப்பட்ட பிரயத்தனங்களும் செய்ய வேண்டியது கிடையாது. ஒருவேளை சில புரிந்து கொள்ளலாம், இல்லை வேதத்திலே கூட வசனம் இருக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு அந்த விதத்தினாலும் போகாது. ஆகவே பிசாசை துரத்த வேண்டும் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும் அல்லது ஜபத்திலே கூடுதல் நேரத்தை செல்லப்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிசாசின் கட்டுகள் போகும். இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். உண்மைதான். அந்த வசனத்திலே மார்க் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை பிசாசு இருக்கிறது, அந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு மற்ற அந்த விதத்தினாலும் போகாது என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த கான்டெக்ஸ்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற அந்த பந்தத்தினாலும் போகாது என்று சொல்லுகிறார்? அதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கான்டெக்ஸ்டை நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே தெரிகிறது இந்த வகை பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தினாலும் தான் போகும் என்று சொல்லுகிறோம். அப்போ ஏன் இதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை திட்டினார்? அது ஆண்டவர் இதற்கு முன்பாக திட்டினார். பாருங்கள், அதே மார்க் 9ஆம் அதிகாரம் அந்த சம்பவம் நடக்கும்போது 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து திட்டுகிறார்.
அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்திலே பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஏன் திட்டுகிறார்? அதுக்கு முன் 18ஆம் வசனம், அது உம்முடைய சீசரிடத்திலே கொண்டு வந்தேன். அதாவது இயேசு கிறிஸ்துவத்திலே இந்த பிசாசு பிடித்தவனை கொண்டு வருவதற்கு முன்பாக சீசரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களால் கூடாமற் போயிற்று. சீசர்களால் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக புரியும். அப்போ அவர்கள் உபவாசம் இருக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், அதனால்தான் போகவில்லை என்று அது உண்மையானது. அந்த இடத்துல சொல்றது உண்மையானது. இங்க இடத்துல ஆண்டவர் ஏன் திட்டுகிறார் விசுவாசம் இல்லாத சந்ததி என்று சொல்லி? ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். பிசாசுகளை துரத்தவும் நீங்கள் போகிற வியாதிகளை குணமாக்கும்படியாகவும் வரம் கொடுத்து அனுப்பியிருந்தார். வரம் கொடுத்து அனுப்பினவர்கள் அதை திரும்பி சில வந்துவிட்டு கூட சொல்லுகிறார்கள், நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லி சில இடங்கள்ல பெருமை கூட பட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாதீர்கள், பரலோகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று கூட சொல்லியிருந்தார். அப்போ ஏற்கனவே அவர்கள் வரம் பெற்றவர்கள் அந்த வரத்தை திருப்பி ஆண்டவர் எடுக்கவில்லை. இப்பொழுது அதே வரத்தோடு தான் சீடர்கள் காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே என்ன வருகிறது? இன்னொரு அலைகழிக்கிற ஒரு மனிதனை இங்கே கொண்டு வருகிறார்கள். அப்போ இவன் என்னது கொஞ்சம் விகாரமாக நடந்து கொள்கிறான். இவன் பல முறை தீயிலே தள்ளப்படுகிறான், முறை தள்ளுகிறான். இவரை பார்க்கும் போது இந்த சீடர்கள் உண்மையிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை மறந்து விட்டார்கள். இவர்கள் பயந்து விட்டார்கள். இவர்கள் எங்களால் குணமாக்க முடியும் என்கின்ற அந்த என்கின்ற அதே விட்டு விட்டார்கள். ஆகவே அவர்கள் குணமாக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்ல, நீங்கள் விசுவாசிக்கவில்லை. உங்களுக்கு நான் கொடுத்திருந்த நான் சொன்ன உங்களிடத்துல சொன்ன வார்த்தை, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நீங்கள் நம்பவில்லை. ஆகவே தான் உங்களிடத்துல இன்னும் இதுவரைக்கும் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி கோவப்படுகிறார். தொடர்ந்து சீடர்கள் மறுபடியும் வந்து திருப்பி எல்லாம் நடந்து முடிந்தவர்கள் வந்து கேட்கும் பொழுது சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வண்டி போகாது. அதாவது பொருள் என்ன? நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் விசுவாசிக்கவில்லை, அதான் இந்த பிசாசு போகாததுக்கு காரணம். நீங்கள் இந்த வகை பிசாசை துரத்த வேண்டும் என்றால் அந்த நீங்கள் விசுவாசத்திருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆகவே உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனோட நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். தேவனோட நேரத்தை செலவு செய்தால் உங்களுடைய அந்த விசுவாசத்திலிருந்து துவண்டு போக மாட்டேன். அதே விசுவாசம் உங்களுக்குள்ளால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ப இந்த ஜெபம் உபவாசம் என்பது நம் கடவுளோட நேரத்தை செலவிடுவது. கடவுளோட நேரத்தை செலவிடுவது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்யும் என்கின்ற அர்த்தத்திலே தான் நாம் படித்து புரிந்து கொள்ள முடியுமே தவிர பிசாசுகளை துரத்துவதற்கு என்று தனியாக ஜெபம் உபவாசம் என்று அல்ல. அப்படி என்றால் நாம் ஏற்கனவே அந்த முதலாவது சொன்னது பொய்யாகிவிடும். ஒரு அந்த மேலே சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாததால் தான் பிசாசு போகவில்லை என்று சொல்லி கீழே வரும்போது இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய காரியங்களாகத்தான் தேவனோட ஜபம் உபவாசம் என்றால் என்ன? தேவனோட நேரத்தை செலவிடுவது. அப்போ விசுவாசம் குறைவு ஏற்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனோட நேரத்தை செலவிடும் போது அந்த விசுவாசத்திலே நாம் என்னது குறைந்து தளர்ந்து போகாமல் இருக்க முடியும். மற்றபடி பிசாசை நாம் சரியான அளவில் தேவனோடு உறவில இருப்போம் என்று சொன்னால் அதற்கென்று தனியாக போய் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட வகை பிசாசுக்கு அதிக வல்லமை இருக்கிறதாக அந்த பிசாசை துரத்துவதற்காக அதிகமாக பிரயத்தனப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் வேதத்தின்படியானது அல்ல. அதற்கான சரியான வேத வசனம் என்ன வேதம் சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமே தேவனுக்கு கீழ்ப்படிதல். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்திலே படித்திருக்கோம். முற்காலத்திலே நாம் என்ன எதற்கு அடிமை பெற்றிருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளாக நம்மை விட்டுக் கொடுத்திருந்தோம். இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டிருக்கிறோம். இப்போ நம்மிடத்துல பவுல் கூறுகிற ஆலோசனை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக் கொடுங்கள், தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது
உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே என்னது? நான் பாவத்திலிருந்து விடுபட்டேன், ஆகவே அந்த நன்றி உணர்வாக நான் தேவனுக்கு என்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் அடிமையாக ஒப்புக் கொடுத்தல் சொன்னால் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக மாறுகிறேன் எல்லா விஷயத்திலையும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம். அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளத்தோடு நாம் வாழும்போது, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இதைத்தான் சொல்லுகிறோம் யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு காரியம், பிசாசு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விதங்களிலே நம்ம இடைபடுவார் என்று சொன்னால், நம்முடைய இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் மூலமாகத்தான் நம்மிடத்திலே வரும். அதான் பிசாசனுடைய தந்திரம் அல்லது பிசாசனுடைய வஞ்சனை என்று சொல்லி, வஞ்சனை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, தந்திரம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்த தந்திரங்கள் அல்லது வஞ்சனை ரெண்டும் ஒன்றுதான். அப்போ இந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருந்தால், நாம் பிசாசுக்கு குறித்து தேவையற்ற பீதிகள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிசாசு மனிதனிடத்திலே நெருங்குவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஊடகம் என்னவென்றால், இந்த உலகம் அல்லது இன்னொரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் மாமிசம். இந்த உலகம் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் காஸ்மோஸ் என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது நாம் பார்க்கின்ற இந்த உலகம் அதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நாம் காண்கின்ற இந்த உலகம் இது அந்த, ஆனா அந்த வேதத்துல இந்த உலகம் என்கின்ற சொல்லுகின்ற எதை சொல்ல வருகிறது? சிஸ்டம், இந்த உலக சிஸ்டம், இந்த உலக சிஸ்டம், இந்த சிஸ்டத்தின் வழியாகத்தான் பிசாசு நம்மிடத்திலே செயல்படுகிறான். இயேசு கிறிஸ்துவத்தை மலையில கொண்டு நிறுத்தி காண்பித்து, இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அதனுடைய மகிமை என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ராஜ்யம் என்று சொன்னாலும் சரி, மகிமை என்று சொன்னாலும் சரி, அது எதை குறிக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தினுடைய அமைப்பு, கட்டமைப்பு, இந்த உலகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பாகட்டும் அல்லது இந்த பினான்சியல் கட்டமைப்பாகட்டும், அந்த சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதுக்கான தமிழ் வார்த்தை எனக்கு சரியாக தெரியவில்லை, அதுதான் சிஸ்டம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறேன். இந்த உலக சிஸ்டம் என்கின்ற இந்த காரியத்தின் வழியாகத்தான் பிசாசு ஒரு மனிதனை தொடர்பு கொள்ள முடியும். நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக சிஸ்டம் எதன் அடிப்படையில கட்டப்பட்டது? இந்த மனிதனுடைய இந்த மாம்சத்தின் அடிப்படையில தான் இந்த உலக சிஸ்டத்தை கட்டமைத்தது யார்? விழுந்து போன மனிதன். விழுந்து போன மனிதன் எந்த அடிப்படையிலே? மனிதனுடைய மாம்ச இச்சையின் அடிப்படையில், மாம்சம். அப்போ ஃபிளஷ். அப்போ இதன் அடிப்படையில தான் இந்த உலக சிஸ்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கின்ற 3 காரியங்களும் இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதன் ஊடாகத்தான் சாத்தான் நம்மை தொடர்பு கொள்ள முடியுமே தவிர மற்றெந்த விதத்தினாலும் அல்ல. ஆகவேதான் யாக்கோபு எழுதும் போது, யாக்கோபு 1:14 நினைக்கிறேன், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதாவது பொல்லாங்கினான், தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நான் ஒரு சோதனையில விழுந்து விட்டேன், ஆகவே கடவுள் என்னை சோதித்து விட்டார், நான் இந்த சோதனையில் விழுவதற்கு கடவுள் தான் காரணம் என்று சொல்லி ஒருவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறான். அப்போ எப்படி? இதற்கு உதாரணம் ஆதியாகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சாத்தான் சோதிக்கிறான், ஏவாளை சோதிக்கிறான். அந்த சோதனையிலே ஏவாள் விழுகிறான். அப்போ இந்த சோதனைக்கு விழுந்து போறதுக்கு யார் காரணம்? கடவுளே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இங்கே ஏவாளால் சாத்தானை கூட பழி சொல்ல முடியாது. கடவுள் வந்து கேட்கும் போது ஆதாம் ஏவாள் மீது பழி சுமத்துகிறாள், ஏவாள் சாத்தான் மீது பழி சுமத்துகிறாளை வழிய அங்கே அவர்களுடைய குற்றங்கள் அங்கே அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ சாத்தான் தூண்டுதலாக இருந்தாலும் என்னுடைய ஆசை இச்சை அதை பயன்படுத்தி தான் சாத்தான் தூண்டுகிறானே ஒழிய அப்ப நான் தான் அதுல விழுகிறதும் விழாததும். ஆகவேதான் யாக்கோபு அதை தெளிவாக எழுதுகிறார், அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆகவே சோதிக்கப்படுகிற எவனும் நான் கடவுளால் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லாதிருப்பானாக. கடவுள் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்கின்ற இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் இந்த ஊடகத்தின் வழியாக, இந்த உலகம் என்கின்ற காரியமாகட்டும்
அல்லது நம்முடைய மாம்சம் என்று சொன்னால் இந்த சதையல், சதையை குறிப்பதற்கு வேதத்திலே மாம்சம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடலை குறிப்பதற்கு மாம்சம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே மாம்சம் என்கின்றது நம்முடைய இந்த மாம்சத்தினுடைய ஆசைகள். நம்முடைய உடம்புக்கு என்று சில ஆசைகள் இருக்கும். பசி இந்த உடலில் ஏற்படுகிற ஆசை. பசி என்கிறது ஒரு நியாயமான ஆசை. ஆனால் இந்த பசியை நான் எதற்கு பயன்படுத்துகிறேன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பசி என்னை என்ன செய்ய வைக்கும்? என்னை திருட கூட வைக்கும். சில வேளைகளில் நான் இந்த ஒரு பசி என்னை திருட வைக்குது என்று சொன்னால் அது என்னை தவறாக நடத்தி விடுகிறது. மாம்சத்திலே சில உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகளுக்கென்று ஆண்டவர் சில நியமனங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நியமனங்களை மீறி கூட என்னால் செயல்பட முடியும். உதாரணத்திற்கு தாம்பத்திய வாழ்வு, அது இந்த உடலில் ஏற்படுகிற ஒரு உணர்வு. அதற்கென்று தான் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். திருமணம் என்கின்ற ஏற்பாட்டை வைத்திருக்கிறார். அப்போ இதை மீறி நான் செயல்படும் போது என்னது, இதை மீறி எனக்கு என்னுடைய ஆசைக்கு தீனிபட வேண்டும், இந்த மாம்சத்துக்கு இன்னும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து போது என்னது, அது உபச்சாரமாக மாறுகிறது. அப்போ இதன் வழியாகத்தான் சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு மனிதனை சோதிக்கிறான். இதைத்தான் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே எப்படி 1 புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே உலகத்தில் உண்டானவைகள் என்று சொல்லி 3 காரியம் பார்த்தோமோ, அதே போல கலாத்தியரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி சில காரியங்களை இங்கே பட்டியலிடுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லு சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளை, இதெல்லாம் இந்த மாம்சத்திலிருந்து எழும்புகின்ற உணர்வுகள். இது ஏன் இந்த மாம்சத்திலிருந்து எழும்புகிறது என்று சொன்னால், நாம் கெட்டுப்போன இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாம்சத்திலிருந்து எழும்புகின்ற இந்த உணர்வுகளை வைத்துத்தான் சாத்தான் செயல்படுகிறது. இதை தூண்டி விட்டுதான் சாத்தான் என்ன செய்கிறான்? செயல்படுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே சாத்தான் ஒரு பொய் சொல்லுகிறான். இதை சாப்பிட்டால் தேவர்களை போலாதீர்கள் என்று சொல்லி. அவள் கண் பார்க்கிறது. அந்த கண் என்னது? அவளுடைய அந்த கண்ணுடைய இச்சை, கண் ஆசைப்படுகிறது. பார்ப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதா என்று சொல்லிதான் அதை பறித்து சாப்பிடுகிறது. அப்போ சாத்தான் இப்பொழுது இன்றைக்கு எப்படி செயல்படுகிறான் என்று சொன்னால், மனிதனுடைய மாம்ச ஆசைகளை தூண்டித்தான் செயல்படுகிறது. அப்போ இந்த விதத்திலே தான் இன்றைக்கு சாத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே அவன் சொல்லும் போது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்க பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியும், சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியும் என்று சொல்லுகிறார். எதை வைத்து அவர் சொல்லுகிறார்? அதுக்கு முன்பு அவருக்கு சம்பவம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொரிந்திய திருச்சபையிலே ஒரு மனிதன் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத காரியமா இருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே இவனை திருச்சபையை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது அதற்கு பதிலாக எழுதுகிறார், மறுபடியும் அவன் திரும்பி விட்டான், மறுபடியும் அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதிவிட்டு, நான் மன்னித்திருக்கிறேன், நீங்களும் மன்னிங்கள் என்கின்ற காரியத்தை எழுதிவிட்டு தான் சொல்லுகிறார், சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து. யாரு? நாம் மோசம் போகாதபடிக்கு. இதே பவுல் சொல்லுகிறார், அவனை உங்களை சபையை விட்டு அகற்ற வேண்டும். இப்பொழுது அதே பவுல் திரும்ப சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அப்ப அவனுக்கு நீங்க மன்னிச்சீங்கன்னா நானும் மன்னித்திருக்கிறேன் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்போ இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சாத்தானால மோசம் போகாதபடிக்கு மன்னித்திருக்கிறேன், நீங்களும் மன்னியுங்கள் என்கிற காரியத்தை மேலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள்
நமக்கு தெரியாதவைகள் அல்லவை. அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எதை அடிப்படையாக காணப்படுகிறது? இந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த குணநலன்களுக்கு எதிரானதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த சுபாவத்துக்கு நேராக நம்ம நடத்துவதுதான். அதாவது அன்பில்லாமை, ஏற்கனவே அந்த படித்ததிலே உள்ளதுதான், பகைகள், கோபங்கள், அதெல்லாம் அதுதான். அப்போ இதுதான் என்னது? இதற்கு நேராக நம்மை நடத்துவதுதான் சாத்தானுடைய தந்திரம். இது மற்றபடி ஏற்கனவே ஒரு மனிதனை ஒரு பிசாசு அலைக்கழித்து அவனை கீழே விழாத்தள்ளுவது இது போல செய்வதனால் சாத்தானுக்கு ஒரு யூஸும் கிடையாது இன்னைக்கு. அது அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கைவிட்டு பல இதாயிருக்கு. இப்ப இன்றைக்கு எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சாத்தான் கை கொள்வதில்லை. சாத்தானுடைய தந்திரங்கள் என்பது நாம் கிறிஸ்துவனுடைய சுபாவத்திலிருந்து நம்மை விழத்தள்ளுவது. அன்பு, சார்ந்த பரிசுத்தம், இப்போ இப்படிப்பட்ட அந்த மன்னிக்காமை, இப்படிப்பட்ட அதாவது மன்னிக்கிறது கிறிஸ்துவின் சுபாவம். இந்த சுபாவத்திலிருந்து நம்மை கரைப்படுத்தி மாற்றுவது. இதற்கு ஏதுவான காரியங்களை நம்மை நடத்துவதுதான் இன்னைக்கு பிசாசனுடைய தந்தை. அப்போ இதற்கு ஏதுவான காரியங்களை என்ன செய்ய முடியும்? பிசாசினால் நம்ம நடத்த முடியும். பிசாசினால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமா? யாராவது பதில் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? பிசாசினால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. என்ன நினைக்கிறீங்க? என்னாச்சு? ஆமா, பிசாசுனால கொலை செய்ய முடியும். வேதத்துல ஆதாரம் உண்டா? உண்டு. யோபுவின் புஸ்தகத்துல யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு யோபுவின் பிள்ளைகளை கொலை செய்தார். அப்ப கேள்வி வரும், யோபு கடவுளை தேவனை விசுவாசித்தான். அப்ப யோபுவை குறித்த ஆண்டவர் என்ன சொன்னார்? யோபுக்குரிய எல்லாவற்றையும் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். இரண்டாவது முறை கேட்கும் போது யோபுடைய சரீரத்தை கூட என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனா அவனுடைய பிராணனை மாத்திரம் ஒண்ணும் செய்யாதேன்னு சொன்னான். ஆனா யோபுவின் பிள்ளைகளை குறித்து அவன் கேட்டானா கேட்கலையா அதை குறித்து வேதத்தில் எழுத விடாது. ஆனால் யோபுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். இது யாருக்கு? யோபுவுக்கு வைக்கப்பட்ட சோதனையில யோபுவின் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ கடவுள் அனுமதி கொடுக்க முடியும் கொலை செய்வதற்கு. அப்போ கடவுளுடைய அனுமதியின் பேர்ல பிசாசு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்போ கடவுள் என்ன செய்ய முடியும்? பிசாசை பயன்படுத்த முடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அல்லது லூக்கா 4ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வேண்டும், பிசாசின் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் சோதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கடவுள் சாத்தானை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி நம்மை சோதிக்க முடியும். அதாவது கடவுள் வாலென்றே நம்ம சோதிக்கணும்னு விரும்புகிறார்ல, சாத்தான் என்ன செய்கிறான்? பொதுவாக ஒரு குற்றத்தை மனிதன் மேல சுமத்தி கொண்டே இருப்பான். அவன் உண்மையான விசுவாசி அல்ல. அவன் விசுவாசமா இருக்கிறதே எதற்காகத்தான்? சில ஆதாயம் பெறுவதற்காகத்தான். அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்வா, நீ சோதித்து பார், அப்போ உண்மை தெரிய போகுது. அவன் உண்மையிலே தேவன் என்னுடைய பிள்ளை. ஆகவே நீ எவ்வளவுதான் அவனுக்கு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அல்லது நீ எவ்வளவு ஆசைகள் காட்டினாலும், 2 விதத்திலையும் சாத்தான் சோதிக்க முடியும். ஒரு விதத்திலே கஷ்டங்களை கொடுத்தும் என்ன செய்ய, எல்லாவற்றையும் யோபு எப்படி சோதித்தான்? அவனுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்தான். ஆனாலும் என்னது, யோபு உத்தமத்தை விட்டு விலகவில்லை. இன்னும் கொடுத்தும் சோதிக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி சோதித்த பார்த்தான்? இந்த என்னை வணங்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு தருக்கிறேன்.
இந்த ராஜ்யத்தை மகிமையை காண்பித்து விட்டு இதை எல்லாவற்றையும் வாங்க தருகிறேன் என்று சொல்லு. எல்லாவற்றையும் கொடுத்தும் என்ன செய்ய முடியும்? சோதிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவன் பயன்படுத்த முடியும். அப்போ இதுல இருந்து தப்பு வைப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறோம். அதாவது இது இது சாத்தானிடத்திலிருந்து தப்புவதற்காக அனுதினமாக வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு முறையை கையாள வேண்டும் என்பது அல்ல வேதம் நமக்கு காண்பிக்கிற வழி. வேதம் நமக்கு காண்பிக்கிற வழி நம்ம ரெகுலராக வாழுகிற அதே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் சாத்தான ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அதாவது சாத்தானால் நம்மை நமக்குரிய எல்லாவற்றையும் அழிக்க முடியாதா? அழிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனை விட்டு பிரிக்க முடியாது. அதான் நமக்கு சொல்ல வருகிற காரியம். நம்மை ஒருவேளை அவன் எவ்வளவு சோதிக்க முடியும். நமக்குரியவர்களை எடுத்து போட முடியும். அல்லது நமக்கு உலக ஆசைகளையும் காண்பிக்க முடியும். உலக சிற்றின்பங்களையும் நமக்கு அதிகமாக காண்பிக்க முடியும். அந்த விதத்திலும் முடியும். ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கு நம் விசேஷமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இல்லை. ரெகுலராக வேதம் நமக்கு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எப்படி என்று காண்பித்திருக்கிறவர்களா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல படிக்கும் போது தேவனுடைய அப்ப பிசாசினோடு எதிர்த்து நிற்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு சர்வாயுத வர்க்கம் எடுக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுத்தாதான் இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. இப்ப எக்ஸ்ட்ராவாக சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் போதாது, எக்ஸ்ட்ரா சர்வாயுத வர்க்கம் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிசாசனுடைய தந்திரத்தோடு நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக முடியும் என்பது போல தோற்றமளிக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாமே என்னது? நாம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அந்த பேசிக் அடிப்படை தான். அந்த அடிப்படையிலே வாழ்ந்தாலே அதுதான் சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுகிறது ஒரு சாதாரண கிறிஸ்தவன் வாழுகிற அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே ஒன்று அல்ல. ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தேவனோடு வாழுகிறோமோ அதே வாழ்க்கைக்கு உட்பட்ட காரியங்களை தான் இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் படிக்கிறேன். எங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத சரி எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் கச்சை, அது பெல்ட். இது ஒரு அடிப்படை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை என்னது? சத்தியம். இந்த சத்தியம் என்கின்றது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களால் கட்டப்பட்டது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் உருவாக்கி போட்டிருக்கிற இந்த அஸ்திபாரம் அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் தான் நமக்கு பெல்ட். அப்போ இதுல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதன் அடிப்படையே இந்த சத்தியம் தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதன் அடிப்படை இந்த சத்தியம், அந்த பெல்ட். அதுதான் சாத்தானோட எதிர்த்து நிற்க தேவையான ஒன்றும் கூட. அப்போ பெல்ட் எதற்காக போடுவோம்? சாதாரணமாக பேண்ட் கலந்து போகாமல் இருப்பதற்காக. அதாவது இன்றைக்கு அப்படி புரிந்து கொள்வோம். ஆனா அன்னைக்கு பெல்ட் ஒரு எதை மனதில் வைத்து படிக்க வேண்டும், ஒரு போர் சேவகனை மனதில் இமேஜின் செய்து பார்க்க வேண்டும். அவன் பெல்ட் எதுக்கு போடுவான்? அது ஒரு ஆயத்தம். அதாவது போருக்கு அதாவது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பெல்ட் போட மாட்டான். உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல பெல்ட் போட மாட்டான். ஒரு போர் வருது இருந்துட்டு சொன்னால் அவன் இடுப்புல கச்சை கட்டி கொண்டு பெல்ட். இன்னைக்கு நம்ம பெல்ட் பக்கல் வச்சு எல்லாம் போடுவோம். அது அன்றைய கயிறு மாதிரி கட்டுற மாதிரி தான். அப்போ அது கட்டி விட்டால் அவன் எதை வந்தாலும் அவங்க நல்லா ரெடி அப்படி என்பதற்குரிய அடையாளம். அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படைக்கு அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே சத்தியம் தான். அப்ப இந்த சத்தியம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவிட்டால், இந்த சத்தியம் என்னைக்கு எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது? சிலர் என்ன சொல்லுகிறாங்க, இந்த வேதம் நமக்கு பத்தாது,
வேதத்துக்கு வெளியே என்னது சில வெளிப்பாடுகள் உண்டு என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார். இல்லைன்னா இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், பவுல் எழுதின சில காரியங்கள் என்னது அவர் தெரியாம எழுதிட்டாரு, இல்ல பேதுரு தெரியாம எழுதிட்டாரு, அவர் ஒரு அனுமானத்துல எழுதிட்டாரு அப்படி சொல்லுவார்கள். அதாவது என்ன, தங்களுடைய கொள்கைக்கு ஏற்றபடி வேதவசனம் ஒத்து போகவில்லை என்றால், இல்ல எங்களுக்கு புதிதாக ஒரு வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். அல்லது அப்போஸ்தலர்கள் எழுதுகிறது சில அவர்கள் ஏதோ தெரியாமல் எழுதி விட்டார்கள் என்று சொல்வார்கள். இப்போ நாம் இதுல விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் எழுதினதுதான் அவர்களுக்கு பிஞ்சி ஒரு எழுப்புதல், ஒரு என்ன இல்லை வெளியே வெளிப்பாடு கிடையாது. அதன் மேல் கட்டப்பட்டதுதான் சபை, அதன் மேலதான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம். இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். இதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான். இது பிசாசை எதிர்ப்பதற்காக இன்னும் மட்டும் வெளியே ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீதி என்று மார்க்கவசம். அதாவது நீதி என்கிறது என்னது, நான் ஒரு கிரியை செய்வதனால் வருகிற நீதி அல்ல, நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த அடிப்படையிலே நான் நீதிமான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, அந்த உணர்வின் அடிப்படையில நான் செய்கிற நீதி. நான் நீதிமான் என்கின்ற உண்மையை அறிந்து, அப்போ நான் யாரு, நீதிமான். நீதிமான் என்கிற வார்த்தைக்கு தமிழ்ல இன்னொரு பதம் நல்லவன். நான் உண்மையில நல்லவன் கிடையாது, கடவுள் என்னை நல்லவனாக மாற்றி இருக்கிறான். அப்போ நான் என்ன நல்லவனாக மாற்றி இருக்கிறான் எதற்கு, நான் நல்லது செய்வதற்கு என்கின்ற அடிப்படையிலே நான் செய்கிற காரியங்கள், அதான் நீதி. அதாவது நான் செய்கிற அதன் அடிப்படையில நான் நல்லவன் என்பதல்ல, நான் ஏதோ காரியம் நற்கரியங்கள் செய்வதனால் நான் நீதிமான் என்கின்ற அடிப்படையில் அல்ல, கடவுள் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார், ஆகவே நான் நற்கரியங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வின் அடிப்படையில் நாம் செய்கிற நம்முடைய நீதிகள். அடுத்ததாக இதுவெனது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷம். அப்போ இதுவும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷம் என்னன்னு தெரியல பல பேருக்கு. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு தூதன் வந்து சொன்னாலும் நம்ப கூடாது. நாங்களே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து வேற மாற்றி சொன்னாலும் நீங்க நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னா எது பிரசங்கிக்கப்படுகிறது, கடவுள் உனக்கு அது தருவார் இதை தருவார், இதுதான் என்னது சுவிசேஷம் என்று சொல்லி பிரசங்கிக்கப்படுகிறது. பவுல் தெளிவா சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல அவர் எழுதுகிறார், நாங்கள் ஏற்கனவே சொன்னது திருப்பி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னது நமது பாவங்களுக்காக மரித்து அவர் என்ன செய்கிறார், உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்து பின்பு அநேகருக்காக தரிசனமானார் என்கின்ற காரியத்தை எழுதுகிறார். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், நம்மை நீதிமன்றாக்கும்படியாக அவர் எழுப்பினார். அப்போ இதுதான் என்னது சுவிசேஷம். என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னை பணக்காரனாக்க மறிக்கல, என்ன நான் சாகாம இருக்கிறதுக்கு, அதாவது இந்த சரீரத்துல இந்த பூமியில உயிர் வாழும் போது நோயை வராம சாகாம இதுக்காக மறிக்கல, இந்த உலகத்துல நான் துன்பம் அனுபவிக்காம இருக்கிறதுக்காக மறிக்கல, மாறாக என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சமாதானத்துக்கு எதிரான சுவிசேஷம், சமாதானத்துக்கு சுவிசேஷம். இந்த சமாதானம் என்கிறது என்னது, நம்ம தேவனிடத்துல என்ன இருந்தோம், பகையாளிகளா இருந்தோம். அப்ப இந்த சுவிசேஷம் என்பது தேவனுக்கு எனக்கு இனி பகையே கிடையாது, அந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொண்டு விட்டார், தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் ஆயத்தம். அப்ப இந்த சுவிசேஷத்தை நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுக்கு எந்த நேரத்திலயும் ஆயத்தமா இருக்கணும். அப்போ இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையை தவிர இது சாத்தானை எதிர்ப்பதற்காக நான் புதிதாக என்னிடத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இல்லை. அப்போ ஏற்கனவே பார்த்தோம், சத்தியம் அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை, நீதி அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை, சமாதானத்தின் சுவிசேஷம் சமாதான சுவிசேஷத்தின் ஆயத்தம். அப்போ இந்த ஆயத்தம் இதுவும் என்னது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. இது எல்லாம் என்னது, இதைத்தான் இங்க சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி
பவுல் சொல்லுகிறார். அடுத்து சொல்லும் போது விசுவாசம் என்னன்னு கேட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் என்னும் கேடகத்தாயம் பிடித்துக் கொள்ளார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த விசுவாசத்தின் அடிப்படையில கட்டப்பட்டது. அப்போ இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சாத்தான் எந்த விதத்திலையும் என்ன செய்ய முடியாது. எந்த விதமான தந்திரங்கள் வழியாக வந்தாலும் என்ன செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த விசுவாசம் இருக்கும்போது ஒன்றை வசைக்க முடியாது. நம்ம பார்க்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னது தவறான வழிகள்ல கூட பெரிய ஆளாக மாறிக்கொண்டு போகலாம். அல்லது நம்ம இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டும் எல்லா விதத்திலும் நம்ம நொறுக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம். விசுவாசம் இருந்தா என்னது இது எந்த விதமான விசுவாசம்? கர்த்தர் இது கடவுள் என்னை நித்திய ஜீவனுக்குரியவராக மாற்றி இருக்கிறார். இந்த பூமியில நான் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். ஒரு நாள் என்னது கடவுளை நான் முகமுகமாக பார்ப்பேன், நித்திய ஜீவனை தருவார். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவர் என்னை மாற்றுவார். அப்போ இதுதான் என்னது விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பா என்னது சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நான் உட்பட வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக சொல்லும் போது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சால்வேஷன், ரட்சிப்பு, தேவ வசனமாக ஆவியின் பட்டை, வசனம், கடவுளுடைய வார்த்தை. அடுத்ததாக இதைத்தான் என்னது சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். இது எல்லாமே என்னது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியங்கள் தான். இப்ப சாத்தானை எதிர்ப்பதற்குன்னு சொல்லிட்டு தனியாக நாம் இவைகளை நான் சேர்த்துக் கொள்வதில்லை. நான் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னா இது என்னுடைய அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை காரியங்கள். அப்போ நான் சரியான கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொன்னாலே நான் என்ன செய்ய வேண்டியதில்லை. சாத்தானை குறித்து ஓவராக திங்க் பண்ண வேண்டிய கவலை தேவையில்லை. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். அவன் எந்த விதத்துல வருகிறான் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப கடவுளுக்கு எதிரான குணங்கள் சார்ந்து, அதாவது தேவ சுபாவம், அதற்கு எதிரான குணங்கள், அதாவது இந்த மாம்சத்துல வெளிப்படுகிற ஆசைகள், இச்சைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், இந்த வன்மங்கள், இதைத்தான் தூண்டி சாத்தான் செயல்பட பார்க்கிறேன். இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ நாம் தேவனை அறிய தேவனிடத்துல பழக தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வளர நான் என்ன செய்ய வேண்டியதில்லை. சாத்தானுக்கு குறித்து பெரிய அளவுல அச்சப்பட தேவையில்லை. அது சாத்தானுக்கு தனியாக எப்படி சாத்தானை அழிப்பது என்று சொல்லி தனியாக திட்டம் போட தேவையில்லை. இன்னைக்கு நான் போன வாரத்துல ஒரு வீடியோ பார்த்து இருந்தது. நாலுமாவடி மோகன் சீலா சரஸ்வதி வின்சென்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இது இஸ்ரவேல் தேசத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதுல பல ஆவிகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பேரா சொல்றாங்க. இச்சையை தூண்டுக்கிறதுக்கு என்று ஒரு ஆவி இருக்கிறது, அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆவி பேர் என்ன, ஆண்ட்ரோபோலிஸ் என்ற ஒரு ஆவி இருக்கிறது, இது மனிதனுக்குள்ளாக இச்சையை தூண்டுகின்ற ஆவி. இதையெல்லாம் தனித்தனியாக நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும், இதற்கென்று தனியாக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எந்த பைபிள்ல படிச்சாங்கன்னு தெரியல. அப்போ இவர்கள் எதற்கென்று நேரத்தை அதிகமாக செலவு செய்வார்கள் என்று சொன்னா அதுக்கா என்று சொல்லி ஒவ்வொரு ஆவியை தனித்தனியா பேர் கண்டுபிடிப்பதற்கு சாத்தானுடைய ஆழங்கள். அப்போ நாம் சாத்தானுடைய ஆழங்களை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே என்னது மனிதனுடைய யூகங்களை தவிர அது நிஜம் அல்ல. வேதத்துல கூட சாத்தானுடைய ஆழங்கள்னு சொல்லி சிலர் படித்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே தியதீரா அப்படிங்கிற சபையில சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, இது சாத்தானுடைய ஆழங்கள், சாத்தானை குறித்து நாங்கள் ஆழமான செய்தி சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொந்த பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். ஆண்டவர் இங்கே அவர்கள் சிலர் கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி போகிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி ஓவராக அவர்கள் சொல்லி ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போவதகத்துக்கு உடன்படாதவர்களுக்கு நான் என்னது வேறொரு பாரத்தை நான் சுமத்த மாட்டேன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். அப்போ இது சாத்தானை குறித்து ஓவராக திங்க் பண்ணி அதை செய்வா இதை செய்வா என்று சொல்லி மண்டை போட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. நாம் என்னது ஒரு வேதம் காட்டுகிற சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். சத்தியத்தை சரியாக அறிந்து, சரியான சத்தியத்தை அறிந்து, அந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து
சரியான சுவிசேஷம் எது என்பதை அறிந்து அந்த சுவிசேஷத்தை சரியாக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த நீதியில நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இதுதான் இவைகள் தான் நமக்குரிய கவசங்கள் அல்லது கேடகங்கள், சர்வாயுத வர்க்கங்கள் இவைகள் தான். ஆகவே இந்த சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதன் சாத்தானை குறித்து தேவையில்லாமல் அச்சப்பட எந்த விதத்திலும் அச்சப்பட வேண்டியதில்லை. நம்ம கடவுளுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறோம். கடவுள் என்ன செய்ய முடியும்? சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கும்படியாக அனுமதிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒரு சபையை குறித்து சொல்லும் போது சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே குடியிருக்கிறார். அதாவது அந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையை சுற்றிலும் என்னது? அந்த சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்திப்பா என்கிறவனை கொண்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளை அறியாதவர்கள், இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்கள், சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற மக்கள், அந்த மக்கள் இருக்கிற மத்தியிலே ஒரு மக்கள் இந்த சபை இருக்கிறது. அப்போ அந்த சபையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த அந்திப்பா என்கிறவன் கொல்லப்பட்ட போது கூட நீங்கள் என்னது உறுதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அப்போ சாத்தானால் என்ன செய்ய முடியும்? சாத்தான் மீன்ஸ் சாத்தான் நேரடியாக கொல்லுகிறான் அப்படி என்கின்ற அடிப்படையில இல்ல, அவன் அந்த மக்களை தவறாக நடத்தி என்ன செய்ய முடியும்? நம்மை கொலை செய்யவும் முடியும். உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது கூட சொன்னான். ஆகவே சாத்தான் எந்த விதத்திலும் நம்மை சோதிக்க முடியும், அதற்கு என்ன செய்ய முடியும்? அனுமதி கொடுக்க முடியும். ஆனா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும்? ஒரு மயிர் கூட கீழே விழாது, ஒரு மயிர் கூட கீழே விழாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே, அதாவது கடவுளுக்கே பயப்படுங்கள். கடவுள் மட்டுமே என்ன செய்ய முடியும்? நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் கொல்ல அவருக்கு மட்டும்தான் அதிகாரம். சாத்தானுக்கு நம்முடைய ஆத்மாவை கொல்ல அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் அனுமதித்தால் கூட நம்முடைய ஆத்மாவை தொட அவனை ஆத்மாவை வந்து செய்ய முடியாது. நம்முடைய ஆத்மாவை கெடுக்க முடியும். சாத்தானால் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய ஆத்மாவை கெடுக்க முடியும். இப்ப நம்முடைய ஆத்மாவை கெடுத்தால், நம்முடைய ஆத்மா கெட்டு போனால் அந்த ஆத்மாவை கடவுளால் அழிக்க முடியும். அப்போ நம்முடைய ஆத்மாவை கெடுப்பதற்கு சாத்தான் தந்திரம் செய்ய முடியுமே தவிர நம்முடைய ஆத்மாவை சாத்தானால் அழிக்க முடியாது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியும். இந்த மாம்சத்தின் சிந்தைகள் அல்லது உலகம் சார்ந்த சிந்தைகள், இவைகளை என்னது மனிதனுக்குள்ள மூளைக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக திணிக்க முடியும். இதை செய் அதை செய் என்று சொல்லி என்னது ஆசையை தூண்டுகிற செயல்களை சாத்தான் செய்ய முடியும். இல்ல பிறருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது பார், நீ மட்டும் இப்படி 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 காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் பார், அவர்களை பார் என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? நம்மளை தூண்ட முடியும். நாம ஒருவேளை பல வேளைகளில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல நம்முடைய நினைவுகள்ல எப்படிப்பட்ட எண்ணங்கள் வர முடியும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தான் செய்ய முடியுமே தவிர, இப்ப இதனால நம்முடைய என்னது ஆத்மா கரைப்பட்டு போக வாய்ப்பு உண்டு. அதாவது நமக்கு அதுக்கு உட்படும் போது, சாத்தானுடைய சொல் கேட்கும் போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு உண்டு. மற்றபடி சாத்தானுக்கு நாம் விசேஷமாக அவனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக முதலாவது ஆரம்பத்திலே சொன்னது போன்ற பல விதமான மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக தயவு செய்து போக வேண்டும். கடவுளோட நேரம் செலவிட்டாலே போதும். தேவனிடத்துல நிலைத்திருங்கள். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்துனா ஓடி போவாய். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. எந்த சூழ்நிலை, எந்த விதத்திலே சாத்தான் சோதனை கொண்டு வந்தாலும், அது இச்சைகள் வழியாக நம்முடைய ஆசை தூண்டுகிற விதமான சோதனைகள் கொண்டு வந்தாலும், நமக்கு பாடுகள் வழியா போன்ற சோதனைகள் கொண்டு வந்தாலும், நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், தேவனை சார்ந்திருப்பேன் என்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அவன் ஓடி போய் விடுவான் என்பதை நாம் மறந்து போக வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு செய்தியை பார்க்கலாம். வேற டவுட் இருந்தா கேளுங்க.